கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், என் மதில்கள் எப்பொழுதும் முன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தேவன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த காரியத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வசனம் சொல்லுது, நான் இதோ உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். இஸ்ரவேல் மக்கள்கிட்ட அதை அப்படி சொன்ன தேவன் அவர்களுக்கு புரியும் வண்ணமாக தான் என்ன சொல்றாருன்னா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் மறக்காத தேவன், அவர் மாறாத தேவன், அவர் அன்பு நிரந்தரமானது, மாறாத அன்பு அப்படின்றதுதான் இஸ்ரேல் மக்களுக்கு அவர் சொல்லித்தரார். அன்னைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன அதே வசனம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட அது ரொம்ப பொருந்தும். ஏன்னு சொன்னா, உள்ளங்கைகளில் உங்களை வரைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உள்ளங்கையில வரைந்திருக்கிறவங்க அப்படின்னு ஏன் சொன்னாருன்னு சொன்னா, உள்ளங்கையில இருக்கிற எதையும் நம்ம மறைச்சிக்க முடியாது. உங்க ரேகையை நீங்க பாருங்க, அது எப்பவுமே அப்படியேதான் இருக்கும். ஆண்டவர் உங்களை என்ன நினைச்சா அவருடைய உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். உங்க கை இல்லாம நீங்க எதையும் காரியம் செய்ய முடியுமானா கண்டிப்பா முடியாது. எது செய்யணாலும் உங்க கையை நீங்க பயன்படுத்துங்க. இப்ப ஆண்டவருடைய கருத்துல நீங்களும் நானுடைய உள்ளங்கையில இருப்பேன்னு சொன்னா, உங்களுடைய தேவைகளையும் என்னுடைய தேவைகளையும் சந்திப்பது அவருக்கு எவ்வளவு ஒரு சுலபமான ஒரு காரியமா இருக்குது இல்ல. ஆண்டவர் நம்மை உள்ளங்கையில வச்சு பார்த்துக்கிறார். சில நேரத்துல சொல்லுவாங்கல்ல, பொண்ணு மாப்பிள்ளை பாக்குறவங்க சொல்லுவாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்புங்க, நாங்க என்ன செய்வோங்க, உள்ளங்கையில வச்சு பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா, உள்ளங்கை என்பது என்ன அப்படின்னு ரொம்ப பாதுகாப்பான ஒரு காரியம். அந்த வசனத்துல நீங்க அடுத்தது பாருங்க, அவர் ஒரு பெரிய காரியத்தை சொல்லுவாங்க, உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நீங்க உள்ளங்கையில இருக்கிறாருங்க. மதில்கள் என்னது? நம்ம வீட்டுக்கு எதுக்கு மதில் போடுவோம்? பாதுகாப்புக்கு இல்ல. அதே பாதுகாப்புல நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு பெரிய வாக்குத்தத்தத்தை தந்தாங்க. அதே போல அதே வாக்குத்தத்தை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தர சித்தமா இருக்கிறார். எப்ப அப்படின்னு சொன்னா, நாம அவர்கிட்ட போய், ஆண்டவரே நீர் என்ன செய்யுங்க, நீர் தான் என்னுடைய தந்தை, நீர் தான் என்னை உருவாக்கினீர், நீர் தான் என்னை காப்பாற்ற அப்படின்னு சொல்லி நாம அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னா, அவர் எப்படி நம்ம வாக்குறுதி கொடுக்கறல, உள்ளங்கையில வச்சு தாங்குற மாதிரி தாங்குவேன், நீ என்னை நம்பி வந்தீங்கன்னா என்ன செய்வேன், நான் உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குற மாதிரி தாங்க. இதெல்லாம் நம்ம அன்றாட சொல்லுகிற வார்த்தைகள். ஆனா நம்மளால தாங்க முடியுமானா எவ்வளவு நேரம் எப்படி அதெல்லாம் தெரியாது. ஆனா நம்மளுடைய காரியங்கள் மாற்றப்படும். ஆனா இங்க மாறாத தேவன், அவர் மனம் மாற மனுஷன் அல்ல. அப்படி ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும் வணங்குறோம். அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, உள்ளங்கையில உங்களை மறந்திருக்கிறேன். ஒருவேளை நீங்க நினைப்பீங்க, ஐயோ எனக்கு என்ன நேசிக்க யார் இருக்கிறாங்க, எனக்கா கவலைப்பட யார் இருக்காங்க, என்னுடைய கஷ்டத்தை யார் ஏத்துக்க இருக்கிறாங்க அப்படிலாம் நீங்க யோசிப்பீங்கன்னு சொன்னா, இங்க ஒருத்தர் சொல்றாரு, நான் என்ன செய்யறவங்களை என்னுடைய உள்ளங்கையில உங்களை வரைந்து வச்சிருக்கிறேன், உங்கள் மதில்களை என்ன செய்வேன், எனக்கு முன் இருக்கிறது, நீங்க என் முன்னாடியே இருக்கிறீங்க, நான் பாதுகாக்க போறேன். உங்களை சுற்றிலும் சாத்தான் எத்தனை பிரச்சனை கொடுத்தாலும் அவனுக்கு விரோதமாக என்ன செய்வேன், நான் உங்களுக்காக என்ன செய்வேன், போர் செய்வேன். நான் போர் செய்து ஆண்டவர் போர் நமக்காக செய்யும் பொழுது அதுல ஏதாவது ரிசல்ட் மாறுமா? கண்டிப்பா மாறாது. வெற்றி என்ற ஒரு வார்த்தை மாத்திரமே உண்டு. ஆண்டுடைய சன்னிதானத்துல நீங்களும் நானும் இருக்கும் பொழுது, ஆண்டுடைய கரத்துல நீங்களும் நானும் இருக்கும் பொழுது, அவர் நம்மை சுற்றி முதலா இருக்கும் பொழுது நமக்கு என்னதான் தெரியும், என்னதான் கிடைக்கும் சொன்னா வெற்றி தான் கிடைக்கும். ஒருவேளை இந்த நாட்கள் அதிகமாக தள்ளி போகலாம், மாதங்கள் தள்ளி போகலாம். அந்த வெற்றி காண்பதற்கு இடையில அநேக பிரச்சனைகளை நாம போக வேண்டியிருக்கும். ஆனா எல்லாவற்றுக்கும் முடிவு ஒண்ணுதான், ஆண்டுடைய கருத்துல நீங்களும் நானும் இருப்பேன்னு சொன்னா, அவர் சொன்ன மாதிரி உங்களை உள்ளங்கையில வரைஞ்சிருக்காரு. நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்பேற்பட்ட தேவன் உங்களை மறவாமல் ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாத்து, ஒவ்வொரு நாளும் போஷித்து, ஒவ்வொரு நாளும் பராமரித்து வருகிறார். அதெல்லாம் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் மதில்கள் போன்று சொன்ன, நீங்க வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள எத்தனை சில நேரத்துல நம்ம டிராவல் பண்ணிட்டு போய் பக்கத்துல 2 பேர் பைக்ல ஆக்சிடென்ட் ஆயிருப்பாங்க. ஆனா நம்ம பாதுகாக்கப்படுறோம். அதுக்காக நம்ம நல்லவங்கக்காக நான் சொல்லல. நம்ம நிறைய காரியங்களை தாண்டி வருவதற்கு தேவனே செய்யறாரு, நம்மை காப்பாற்றுறார். அது காப்பாற்றுறது எதற்காக அப்படின்னா, நீங்களும் நானும் அவரை விசுவாசித்து அவர் சொல்றபடி நம்ம நடப்போம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்வாரு, குறுக்கிட்டு அவர் எப்படி வச்சிருக்காரு, உங்களை என்னையும்
உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு. உள்ளங்கையில வச்சு தாங்குறதுக்காக ஒரு கடவுள் இருக்கிறான்னு சொன்னா அந்த கடவுள்கிட்ட வர்றதுக்கே இன்னும் தாமதப்படுறீங்க. ஏன் அந்த கடவுளை இன்னும் நீங்க நேசிக்க ஆரம்பிக்கல? உங்களை உள்ளங்கையில வச்சு உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். வரைந்து வைத்திருக்காருன்னு எப்பவுமே பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது உங்களை பராமரித்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட அன்பான தெய்வத்தை இன்னும் ஏன் நீங்க நம்பாம, இன்னும் ஏன் நீங்க விசுவாசிக்காம இருக்கீங்க? அப்படி யாராவது இருப்பீங்கன்னு சொன்னா, அப்படி யாராவது உங்க நண்பர்கள் இருப்பாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. இப்படி ஒரு அன்பான தெய்வம் இருக்கிறாங்க. இப்படி ஒரு அன்பான தெய்வம் உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த தெய்வத்தை நீங்களும் பற்றி கொள்ளுங்க. நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி உங்களையும் அழைக்கிறோம். தேவன் அன்பானவர். அவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு? என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. என்ன அன்புள்ள ஆண்டவர் உங்களை என்ன உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்காங்க. அந்த தெய்வத்தை நேசிக்க நீங்க ஆசையா இருக்கீங்களா? அந்த தெய்வத்தை உண்மையா நேசிப்பீங்களா? அப்படி நேசிக்க நீங்க இன்னைக்கு முடிவெடுப்பீங்கன்னு சொன்னா ஜெபத்தை என்னோட கூட கலந்து கொள்ளுங்க. எங்களை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிற அன்பான தகப்பனே, எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துகிற இரக்கமுள்ள தந்தையே, உம்மை நோக்கி அப்பா பிதா என்று அழைக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை நீ கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் எங்கள் பெயர்களை நீர் பதிவு செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவருக்கும் கிடைக்கக்கூடாத பெரிய ஸ்லாக்கியத்தை உடைய பிள்ளைகளாக நீர் ஏற்றுக்கொள்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்களை பாராதபடிக்கு கர்த்தாவே, எங்களுடைய குற்றங்களை பாராதபடிக்கு எங்களை நேசிக்கிறவரே உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த நாளை நீங்க ஆசீர்வதித்து தாங்க. இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உண்மை விசுவாசிக்க வேண்டும் என்று சித்தமா இருக்கிற ஒவ்வொரு நீங்க கடாட்சித்துக் கொள்ள வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். ஒருவேளை மனசோர்வோடு இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த மனசோர்வெல்லாம் நீக்கி போடுங்க. கவலையாக இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய கவலையெல்லாம் நீக்கி போடுங்க. வேலையில பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீக்கி போடுங்க. வியாபாரத்துல பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னா கர்த்தாவே நீர் தலையிட்டு எல்லா பிரச்சனையும் நீக்கி போட்டு உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டு தேவன் எங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். எங்களை அவரை பாதுகாக்கிறார்னு சொல்லி அவர் அநேகருக்கு சாட்சிகளா இருக்க கிருபை செய்யுங்க. இதற்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் ஒரு விசை கூட மன்னித்து எங்களுடைய பிள்ளைகளா ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் வழிநடத்த வேண்டுமா இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் வரும்பொழுது உடைய ராஜ்யத்தை நினைத்தள்ள வேண்டுமா இயேசு மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.